இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ். இது எவன் பார்த்த வேலைடா? யாருமே காணோம். எப்படி வந்திருக்கோம்? நல்ல நேரம். சுத்தம். காற்று ஃபுல்லாக இறங்கிடுச்சு. தள்ளிட்டு தான் போகணும். இங்கே கடை எங்கே இருக்குன்னு தெரியலையே. தள்ளிட்டு போறியா? இந்த வரேன். பங்காளி, பழைய இரும்பு சாமானுக்கு பேர்ச்சம்பழம் வேணுமா? பேர்ச்சம்பழம். டேய், முதல்ல உன் வண்டியை போடுறா, நிறைய கிடைக்கும். ஏன் வண்டியா? நான் ஒண்ணு உருட்டிட்டு போலியா பங்காளி? டேய் டேய், டேய், இப்படிதானே எனக்கு இருந்திருக்கும். பார்த்து போட, லாரி எதனா இடிச்சிட போகுது. நம்ம வீட்ல ராகவனுக்கும் மாறனுக்கும் பிரச்சனை வரத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சின்ன சின்ன சண்டை தானே, நம்மளும் அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா இதை அப்படியே விட்டு விட்டு பெருசாகி நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டா என்னன்னா பண்றது? வள்ளி, முன்ன மாதிரி இப்ப அவங்க தனியாள் இல்ல. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தனித்தனி குடும்பம். இப்ப இந்த வீட்டுல மொத்தமா 4 குடும்பம். வள்ளி, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புருஷன், பொண்டாட்டி, குழந்தைங்கன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க சின்ன குடும்பத்துக்குள்ளேயே 1000 பிரச்சனைங்க வருது. நம்மள மாதிரி கூட்டு குடும்பத்துல வராதா? எனக்கும் அதெல்லாம் புரியாம இல்ல. ஆனா என் மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சந்தோஷமா சண்டை போடாம இருக்கலாம்ல. அவங்க பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க வள்ளி. அதுதான் யதார்த்தம். ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும். குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும். அதான் நாம 2 பேர் இருக்கோம்ல. நம்மள மாரி எங்க போயிட போறானுங்க? பாத்துக்கலாம், விடு. இதுக்காக நீ மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத. போதுண்டா, வாங்கின காசுக்கு மேல அடி வாங்கிட்டானுங்க. போலாம். சரி, இவனுங்கெல்லாம் எவ்வளவு வாங்கியிருப்பானுங்க? அது தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற? ஏய், சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான்டா கேக்குறேன். அதெல்லாம் ஒரு நாலேஜும் வேணாம். வண்டியை தள்ளிட்டு வா. இவ்வளவு நேரம் தள்ளிட்டு வந்து கை வலிக்குது. டேய், நவுறா, நடுவழியில படுத்து. டேய் என்னடா அவ? சரி, தள்ளிட்டு வா. டேய், இவனுங்க யாராவது வாங்க. நம்மளா வந்து மாட்டிக்கிட்டோமே. டேய், தள்ளுற அந்த பக்கம். சண்டே நானே போட்டு வண்டியை நானே தள்ளணும். என்ன முடிஞ்சிருச்சா? எங்களை முடிச்சிட்டான் மேடம். என்ன சொல்ற? என்னமோ அவனை அடிச்சா கேட்க யாரும் வரமாட்டான்னு சொன்னீங்க. நாங்களும் அடித்தோம் மேடம். சரி, முடிச்சிடலான்னு பார்த்தா மேடம் வந்து நின்னானுங்க மேடம் 2 அண்ணனுங்களும். என்ன உளர்ற? நான் எங்க மேடம் வளர்றேன்? நீங்க தான் ஒன்றும் தெரியாம வளர்றீங்க மேடம். பாவம் மேடம், பசங்க அடி வாங்கி எல்லாம் ஏந்திருக்க முடியாத கடக்குறானுங்க மேடம்.
இவனுங்களை என்ன செய்யறது? எப்போ அடிச்சுக்குவானுங்க, எப்போ ஒண்ணு சேர்ந்துக்குவானுங்கன்னு எதுவுமே புரியலையே. நீ எதுக்கு வந்த? ஏன்டா உனக்கு உதவி பண்ணவங்க கிட்ட சண்டைக்கு போற? பின்ன அவருக்கு தான் என்ன பிடிக்காதே. அவர் தான் என்கிட்ட பேச மாட்டாரே. அப்புறம் எதுக்கு என்ன காப்பாற்ற வரணும்? எங்க இருந்து திடீர்னு பாசம் வந்து கொட்டுதுன்னு தெரியல. ஏய், நமக்குள்ள சண்டை இருந்தா பாசம் இல்லைங்கிறது ஆயிடுமா? அன்னைக்கு முட்டை போண்டா கொடுத்தனே, வாங்கினானா? வேணான்ட்டு முறுக்கிட்டு போனா இப்ப மட்டும் என்னவா? டேய், அவன் எங்கடா வேணான்னு சொன்னான்? அதான் நம்ம போயிட்டோம்னு நினைச்சு அவன் ஒளிஞ்சு சாப்பிட்டான் தானே. அதுவும் நீ நாலா பக்கமும் இருக்கியா இல்லையான்னு பார்த்து பார்த்து தானே சாப்பிட்டான். பாவம், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்னடா ராகவா? ஏய், இங்க பாரு, ஓவராலா கலாய்க்காதீங்க. ஏண்டா டேய், இதே மாதிரி 4 பேர் என்ன சுத்து போட்டா நீங்க வந்து காப்பாத்துவீங்கல்ல? நமக்குள்ள சண்டை போட்டு பேசாம இருக்கிறது வேற, இது வேற. உனக்கு ஒண்ணுன்னா இப்ப இல்ல, எப்போ வந்து நிப்பேன். அட எங்க அப்பா, இவ்ளோ பாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் அப்படியே முறுக்கிட்டு இருக்கீங்களோ? டே ராகவா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடணும் சொல்லு? மாறன் மேல கைய வச்சிருக்கா. இப்ப நான் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் மது, பாருங்க. இருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுல ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன் நான் இன்வால்வ் ஆக கூடாது? எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? மாறன் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிக்க கூடாதா? இல்லங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ரொம்ப மோசமானவ. அவ எங்களை பழி வாங்கணும்னே வந்திருக்கா. அவ எப்போ என்ன யோசிப்பான்னு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நாங்க அவளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிறோம். நீங்க புது ஆளு, வெளி ஆளு, கல்யாணம் குடும்ப குட்டின்னு செட்டில் ஆகணும்ல. அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அந்த இழப்பை எங்களால ஈடு கட்டவே முடியாது. நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. வீரா சொல்றது சரி. அவ எங்க குடும்பத்தை பகையா பார்க்கறா. நீ பிசினஸ்க்காக வந்திருக்க, அதுல ப்ராஃபிட் வர்றது எப்படிங்கிறத மட்டும் நீ யோசி. தேவையில்லாம இதுலலாம் இன்வால்வ் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். அவெல்லாம் தூசி மாதிரி ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, நீ வீரா என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற. நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ற. ஏன் மாற இப்படி இருக்க? என்னங்கடா இது? என்ன அநியாயமா இருக்கு? நான் என் பொண்டாட்டிக்கு தானடா சப்போர்ட் பண்ணுவேன், அவ பேச்சதான் கேட்பேன். இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம முறுக்கிட்டு போறா?